வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. வடகிழக்கு எல்லை மற்றும் லடாக் தோல்வியும் வீரமும். போர் என்றால் வெற்றி தோல்வி என்று கணக்கிடலாம். ஆனால் வீரத்தை எண்ணிக்கையில் அளவிட முடியாது. 1962 நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியாவும் லடாக் பகுதியும் இந்த இரண்டுமே அதை நிரூபித்தன. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியா காடுகளும் கண்ணீரும், அதாவது இன்றைய அருணாச்சல பிரதேசம். அடர்ந்த காடுகள், உயரமான மலைகள், குறுகிய பாதைகள். இந்த பகுதியில் இந்திய வீரர்கள் பின்னடைய வேண்டிய நிலை. ஆனால் அது ஓட்டமல்ல, ஒரு கட்டாய பின்வாங்கல். தாவாங் ஒரு வேதனை நிறைந்த பெயர். தாவாங் புத்த மடாலயங்களின் நகரம். அங்கே இந்திய படைகள் எண்ணிக்கையில் குறைவு. சீன படைகள் வேகமாக முன்னேறின. தாவாங் வீழ்ந்தது. அந்த இழப்பு ஒரு நகரத்தின் இழப்பு மட்டும் அல்ல, ஒரு தேசிய காயம். போர்க்களத்தில் தனித்து நின்ற வீரர்கள். நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியா முழுவதும் தனிமையில் போரிட்ட முகாம்கள், துணை இல்லாமல் நின்ற வீரர்கள், குளிரிலும் பசியிலும் தளராத மனம். பல இடங்களில் ஒரே ஒரு வீரன், ஒரு முகாம். அந்த அளவிற்கு வீரம் வெளிப்பட்டது. லடாக் பனி, பாறை, உயிர்ப்போர். மேற்கு முனையில் லடாக். இங்கே -டிகிரி வெப்பநிலை, ஆக்சிஜன் குறைவு, சப்ளை வழிகள் துண்டிப்பு. ஆனால் இந்திய வீரர்கள் பின்னடைய மறுத்தனர். ரெஜாங்லா வீரத்தின் உச்சம். லடாக்கில் ரெஜாங்லா ஒரு மலை உச்சி. அங்கே ஒரு சிறிய இந்திய படை ஒரு பெரிய சீன படையை எதிர்கொண்டது. எண்ணிக்கையில் பின்தங்கினர், ஆயுதங்கள் குறைவு. ஆனால் எவரும் போர்க்களத்தை விட்டு விலகவில்லை. கடைசி குண்டு வரை. ரெஜாங்லாவில் வீரர்கள் கடைசி குண்டு வரை போரிட்டனர். அதற்கு பிறகும் கை விரல்களால், கல்லால், உடலால் அந்த மலை இன்றும் அந்த வீரர்களின் குரலை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றது. தோல்வி என்றால் அவமானமா? 1962 இந்தியா போரில் பின்தங்கியது. ஆனால் அது வீரத்தின் தோல்வி அல்ல, அது தயாரிப்பு இல்லாமையின் தோல்வி, அரசியல் தவறுகளின் தோல்வி, கணக்கீட்டு தவறுகளின் தோல்வி. வீரர்கள் தங்கள் கடமையில் தோல்வி அடையவில்லை. தேசத்தின் மனநிலை. இந்த செய்தி இந்தியாவை ஆழமாக பாதித்தது. சோகம், கோபம், அவமானம். ஆனால் அதனுள் ஒரு உறுதியும் பிறந்தது. இனி ஒருபோதும் இப்படி நிலைமை ஏற்படவே கூடாது. போர்க்களம் மறைந்தாலும் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியாவும் லடாக்கும் போர்க்களங்களாக மாறியதோடு தேசத்தின் மனசாட்சியாகவும் மாறின. இந்த இடங்கள் இன்றும் சொல்கின்றன, வீரம் தோல்வியிலும் உயிருடன் இருக்கும். நிறைவாக 1962 தோல்வியின் ஆண்டு என்று சொல்லலாம். ஆனால் அது வீரத்தின் வருடமும் ஆகும். நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியாவும் லடாக் பகுதியும் இந்திய வீரத்தின் மறக்க முடியாத அத்தியாயங்கள். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.